நாங்கள் நிறைய விஜய் டிவியில் சி தமிழில் அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஆனால் இலங்கையில் வந்து அதுவும் அலரி மாளிகையில் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டாக போகிறது இதான் எக்ஸைட். அதுவும் ஃபஸ்ட்டாக நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறதும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அரச நாடக விழான்ற இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. இது அரச நாடக விழா மட்டும் இல்லை, இசைக்கான எல்லா துறைகளுக்கும், சிற்பத்துக்கானது எல்லா துறைக்கான கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி அரசாங்கத்தால் வருஷம் நடந்து கொண்டிருக்குது. அதில் நாங்கள் அரச நாடக விழாவில் கலந்து கொண்டு இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போய் நாங்கள் வந்து 2 நாடகங்கள் போட்டிருந்தோம். நாங்கள் அரச சிறுவர் நாடக விழா கொண்டு வந்து எலியார் எங்கே போகிறார், இன்னொன்று வந்து எங்கே கூட எங்கே, இது புது நாடகம். நல்ல நிகழ்வுகள் வந்து போட்டு கொண்டிருக்கணும். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இடையில் தனியாக அவார்ட் கொடுக்குறன்னு மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. என்ன ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி என்னென்னா தமிழ் நிகழ்வுகள் ஒன்றுமே இல்லை மேடையில். மொழிபெயர்ப்பு பேச்சுகளுக்கு மொழிபெயர்ப்பும் இல்லை. அடுத்தடுத்த வருஷங்களில் அது திருத்தி கொள்ளணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா பார்க்குறது இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஒரு ஆள் வந்து அந்த போய் ஒரு ஆள் கேர்ள் மாதிரி செய்து வந்து அது கனநாள் அதை செய்கிறார். சொக்கரி ஆட்டம் வந்து அவருக்கு அதுக்கு ஏதோ நடனத்துக்கு வந்து அவருக்கு அவார்ட் எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சிங்களத்தில் விளங்கி கொண்ட விஷயங்கள். மற்றது அந்த அவர் ஒரு ஆள் வந்து செய்திருந்தார் சேவல் மாதிரி 45 வருஷமா அந்த சேவல் கரெக்டாக செய்கிறார் அவங்க சொல்லி நல்லா செய்ய. அதான் சிங்களம்ன்றதை தாண்டி எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய விஷயம். ஆனால் தமிழ்லையும் நிறைய செய்திருந்தா 1-2 செய்திருந்தா அது வேற விற்கிறதுக்கு. அப்பா ஒரு மாதிரியா அவார்ட் கிடைச்சிட்டு முதல்ல உமாக்கு அதுதான் முதல்ல உமாக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைச்சதுக்கு. அதுதான் அதே மாதிரி நிறைய பேருக்கு கிடைச்சது 10 அவார்ட்ஸுக்கு மேலே எங்களோட 2 நாடகத்துக்கும் சேர்த்து கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் சிறந்த சிறுவர் நாடகம் அது யாழ்ப்பாணத்தில். அது வேறொரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருந்துச்சு. ஏன்னா மட்டாக்களுக்கு கிடைக்குமென்று பார்த்துருக்கீங்க, திடீரென உம்மோட பேரை கூப்பிடைக்க அது வேற ஒரு தளமாக இருந்துச்சு. அதுவும் வேற அவார்ட் கிடைச்சு அது சந்தோஷமாக இருந்துருக்கு. அதாவது பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்றது. இப்போ மக்கள் கலைப்பயணத்துலன்றது அவார்டுன்றதை தாண்டி எப்போவோ இந்த அவார்டுகள் கிடைச்சிட்டு ஒவ்வொருத்த கைதட்டலும் தான் எங்களுக்கான அவார்ட். இருந்தாலும் அப்படியான நிகழ்வுகள் வந்து இந்த பயணத்தை, இந்த கலைப்பயணத்தை தொடர்றதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதாயும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறதாயும் இருக்குது. அதுக்காண்டி இது கிடைக்காத நாடகங்கள் இல்லாட்டி இதில் வராத நாடகங்கள் எத்தனையோ நாடகங்கள், சிறந்த நாடகங்கள் இருக்குது. அந்த நாடகங்களும் இதில் வரணும், அடுத்தடுத்த வருஷங்களில் இதில் கிடைக்கணும். கலைத்துறையில் இலங்கையில் இப்படியான விஷயங்களும் இருக்குது என்ற விஷயங்களை நான் கொண்டு வரதுக்காண்டி தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.